என்னை ஆட்கொண்டவரும் நான் சேவிக்கிறவருமான ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பினல் வாழ்த்துக்கள். கிறிஸ்து இயேசுக்குள் மிகவும் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, எல்லாவற்றிலும் மிக நேர்மையாக இருக்கிறவர்கள், வீட்டில் நேர்மையாக இருக்கிறவர்கள், தொழிலில் நேர்மையாக இருக்கிறவர்கள், இவர்களுக்கு எதிரிகள் எப்பொழுதுமே அதிகமாக இருப்பார்கள். ஏனென்றால் இவர்கள் நேர்மையாக இருக்கிறதினால் மற்றவர்களால் தவறான காரியத்தை செய்ய முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்படும். உதாரணத்துக்கு எடுத்துக்கங்களேன், நீங்கள் ஒரு அலுவலகத்தில் வேலை செய்கிறீங்க, அங்கே இருக்கிற நிறைய பேர் லஞ்சம் வாங்குறாங்கன்னு வச்சுக்கோங்க. ஆனால் நீங்கள் கர்த்தருக்கு பயந்து நான் அப்படியெல்லாம் செய்ய மாட்டேன்னு சொல்லி நீங்கள் இருந்து பாருங்கள், உங்களால் மற்றவங்களுக்கு பிரச்சனை ஏற்படும். எப்படி பிரச்சனை ஏற்படும்? மற்ற ஜனங்கள் கை காட்டுவாங்க, அந்த அதிகாரி எந்த லஞ்சமும் வாங்க மாட்டார், ஆனால் இங்கே இருக்கிறவங்க எல்லாம் லஞ்சம் வாங்குவாங்க. இன்னும் சில பேர் என்ன செய்வாங்க, அவர் எதுவும் வாங்காமல் செய்கிறாரு, நீங்கள் மாத்திரையும் எப்படி செய்கிறீங்க? உடனே என்ன ஆகும், உங்களோடு கூட வேலை செய்கிறவர்கள் உங்களுக்கு எதிர்த்து நிற்க ஆரம்பிப்பாங்க. இவனால் நம்ம வருமானம் பாதிக்கப்படுது என்று சொல்லி உங்களுக்கு விரோதமாய் பல பேர் செயல்பட ஆரம்பிப்பார்கள். இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் நீங்கள் கடந்து போய் கொண்டிருக்கிறீர்களா? ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கு பயந்து உங்கள் தொழிலில் நேர்மையாக இருக்கிறீர்கள், உங்கள் குடும்பத்தில் நேர்மையாக இருக்கிறீர்கள், எல்லா காரியத்திலும் கர்த்தருக்கு முன்பாக மன உத்தமமாய் நீங்கள் பின்பற்றி போய் கொண்டிருக்கிற சமயத்தில் பல எதிரிகள் உங்களுக்கு விரோதமாய் செயல்பட்டு கொண்டு தான் இருப்பார்கள். கலங்கி விடாதீர்கள், பயந்து போய் விடாதிருங்கள். வசனத்தை குறித்து கொண்டு தியானித்து பாருங்கள். நாளாகமத்தின் 2வது புத்தகத்தில் 19வது அதிகாரத்தில் 11வது வசனத்தின் கடைசி பகுதியை குறித்து கொண்டு தியானித்து பாருங்கள். உத்தமனுக்கு கர்த்தர் துணை என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறதை நீங்கள் பார்க்க முடியும். உத்தமமாய் கர்த்தரை பின்பற்றி போகிறவர்களுக்கு யார் துணையாக இருக்கிறார்? கர்த்தரே துணையாக இருக்கிறார். நீங்கள் இன்றைக்கு தனித்து விடப்பட்ட நிலையில் இருக்கலாம். உங்கள் உத்தமத்தை நிமித்தம் நீங்கள் தனியால் போல நீங்கள் நின்று கொண்டு இருக்கலாம். ஆனால் நீங்கள் தனியாக நிற்கலை, உங்களோடு கூட கர்த்தர் உங்களுக்கு துணையாய் நிற்கிறார் என்பதை மறந்து போய் விடாதிருங்கள். அருமையான மகனே, அருமையான மகளே, மற்றவர்கள் உங்களுக்கு விரோதமாக எதிர்த்து நிற்கிறதினால் உங்கள் உத்தம குணத்திலிருந்து வலிவி போய் விடாதிருங்கள், நலிவி கீழே விழுந்து விடாதிருங்கள். ஏனென்றால் நீங்கள் தனித்து நிற்கவில்லை, கர்த்தர் உங்களோடு கூடவே இருக்கிறார் என்பதை உணர்ந்து கொண்டு இன்னும் அதிகமாய் உத்தமத்திலே வளர்ந்து வர ஆரம்பியுங்கள். உத்தமர்களாகிய உங்களுக்கு கர்த்தர் துணையாயிருக்கிறார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமென்.